வணக்கம். இது ஜான் பனியன் எழுதிய ஒரு பரதேசியின் மோட்ச பிரயாணம் என்ற சொப்பன பிரபந்தத்தின் ஆடியோ புத்தகம். பாகம் 3. திட்டிவாசல் பயணம். கையில் ஒரு புத்தகம், இதயத்தில் ஒரு பெரிய தேடல். தான் கண்டடைந்த அந்த பரலோக ரகசியங்களை கிறிஸ்தியான் தன் நண்பர்களிடம் பகிரும்போது அவர்கள் கண்கள் ஆச்சரியத்தில் விரிகின்றன. துயரமில்லாத உலகம், அழியாத கிரீடம் என அவன் விவரிக்கும் அந்த பரலோக கனவு அவர்களையும் திட்டிவாசல் நோக்கி நடைபோட வைக்கிறது. நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் இணைந்த அந்த விசுவாச பயணத்தின் தொடக்கமே இந்த திட்டிவாசல் பயணம். அப்புறம் நான் என் சொப்பனத்திலே அவன் திட்டிவாசல் திசையாய் ஓடிப்போக கண்டேன். அவன் சற்று தூரம் ஓடவே அவன் மனைவியும் மக்களும் பின்னாலே ஓடி, அப்பா, அரசே, வாரும் வாரும், திரும்பி வாரும் என்று அழுது கூப்பிட்டார்கள். அவனோ அச்சத்தத்தை கேட்டும் பின்னிட்டு பாராமல் தன் காதுக்குள் விரலை இட்டுக்கொண்டு, ஜீவனே ஜீவனே, நித்திய ஜீவனே என்று கதறிக்கொண்டு அந்த மைதானத்தின் மத்தி வரையும் அதி தீவிரமாய் ஓடினான். அயல் வீட்டுக்காரரும் ஊராரில் அநேகரும் அவன் ஓடுகிறதை பார்த்து, இதென்ன பைத்தியம், இப்படியும் செய்வார் உண்டா என்று பேசிக் கொண்டார்கள். சிலரோ அவன் ஓட்டத்தை பார்த்து பகடி பண்ணினார்கள். வேறு சிலர் அவனை திட்டி பயப்படுத்தினார்கள். வேறு சிலர் நயவசனங்களை சொல்லி திரும்பிவிடச் சொன்னார்கள். அப்படிப்பட்டவர்களில் 2 பேர் அவனை பலவந்தப்படுத்தியாவது திருப்பிக் கொண்டு வரும்படிக்கு கச்சை கட்டி புறப்பட்டார்கள். அவர்களில் ஒருவனுக்கு பிடிவாதன் என்றும் மற்றவனுக்கு இணங்கு நெஞ்சன் என்றும் பேர். காரியங்கள் இப்படி ஒழுங்காகும் முன் அவன் வெகு தூரம் போய்விட்டான். அவ்விருவரோ எவ்வளவு தூரமானாலும் போய் அவனை திருப்பிக் கொண்டு வரவேண்டும் என்று தீர்மானித்திருந்ததால் மான் வேகமாய் ஓடி அவனை முன்னெட்டி மறித்தார்கள். அப்போது அவன் அவ்விருவரையும் பார்த்து, ஏதையா இவ்வளவு தூரம் வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், உன்னை தொடர்ந்து பிடித்து திரும்ப ஊருக்கு அழைத்து கொண்டு போகத்தான் வந்தோம், வா வா, திரும்பி நட என்றார்கள். அதற்கு அவன், அந்த எண்ணம் பலியாதென்று சொல்லிவிட்டு, அண்ணா பிடிவாதனே, தம்பி இணங்கு நெஞ்சனே, கேளுங்கள். நீங்கள் நாசபுரியில் குடியிருக்கிறீர்கள். அது நான் பிறந்து வளர்ந்த ஊர்தான். அதிலிருந்து செத்தால் மண்ணறையை பார்க்கிலும் மகா ஆழத்தில் இருக்கிற நரக பாதாள பள்ளத்தில் இறங்கி விடுவீர்கள். அங்கே அக்கினியும் கந்தகமும் கலந்தெரிகிறது. அப்படியே சம்பவிக்கும் என்பது மெய். ஆகையால் என் சிநேகிதரே, நாம் மூவரும் நாசபுரிக்கு அல்ல, இதோ தெரிகிற திட்டிவாசலை நோக்கி நடந்து அழிவின்றி தப்பித்துக் கொள்வோமாக என்றான். என்ன சொல்லுகிறாய்? பந்துக்களையும் பௌஷிகளையும் மக்களையும் மகிழ்ச்சிகளையும் விட்டு போட்டா வரச் சொல்லுகிறாய் என்று பிடிவாதன் கேட்டான். அதற்கு கிறிஸ்தியான் என்னும் பேருடைய அவன், ஆம் ஆம், எல்லாவற்றையும் தான். நான் அனுபவிக்கும்படி ஓடுகிற பாக்கியத்திற்கு அவைகள் கடுகளவு இணையாகுமா? நீங்கள் என்னோடு கூடவே வந்து பின்வாங்காமல் இருந்தால் எனக்கு கிடைக்கும் பாக்கியங்களெல்லாம் உங்களுக்கும் அகப்படும். நாம் போகிற இடத்தில் உள்ள பாக்கியங்கள் நமக்கும் போதும், இனி வருவார் எல்லாருக்கும் போதுமானது. நீங்கள் என்னோடு வந்து நான் சொல்வது நிஜமோ பொய்யோ என்றுதான் அறியுங்களேன் என்றான். ஏதோ பாக்கியங்களுக்கென்று இப்பூலோக வாழ்வுகளையெல்லாம் தள்ளி விடுகிறாயே, அவ்வளவு உயர்ந்த பாக்கியங்கள்தான் என்ன என்று ஏளனமாய் பிடிவாதன் கேட்டான். அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான ஒரு சுதந்திரத்தையே நான் நாடுகிறேன். அதை ஜாக்கிரதையாய் தேடுகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு அளிக்கும்படி அது பரலோகத்தில் பத்திரம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை பற்றிய விவரமெல்லாம் என் புஸ்தகத்தில் இருக்கிறது. பிரியமானால் படித்துப் பாரும். நீயும் கெட்டாய், உன் புஸ்தகமும் கெட்டது. உன் புஸ்தகத்தை அதோ அந்த புதரில போடு. அதிக பேச்சு வேண்டாம். இப்போது எங்களோடு ஊருக்கு திரும்புகிறாயா இல்லையா? திரும்புகிறதா? அந்த பேச்சை விடும். நான் கலப்பையை பிடித்தாயிற்று.
புரட்டி உருட்டி அடித்தாலும் பிடித்த பிடிவிடேன். தம்பி இணங்கு நெஞ்சனே, நாம் திரும்புவோம் வா. இந்த தருதலை பயல்கள் கூட்டம் ஒன்று உண்டு. அவர்கள் ஒன்றை சாதித்தால் கலைக்கியானிகளுடைய நியாயங்களும் அவர்கள் பிடித்த பிடியை விளக்க மாட்டாது. அவன் கெட்டான், நீ வா, நாம் வீட்டுக்கு திரும்புவோம். மாமா, அப்படி திட்ட வேண்டாம். இந்த நல்ல கிறிஸ்தியான் சொல்வதெல்லாம் நிஜமாயும் அவன் தேடி போகும் பரம வாழ்வு நாம் அனுபவிக்கிற பூமியின் வாழ்வுக்கு உயர்ந்ததாயும் இருக்கிறதால் அவனோடு கூட போகத்தான் எனக்கு மனம் இருக்கிறது. என்ன என்ன இனங்கனே, என்ன சொன்னாய்? உனக்கும் பித்தம் பிடித்து விட்டதோ? என் புத்தியை கேட்டு ஊருக்கு திரும்பு. இந்த பைத்தியக்காரன் கூட நீயும் போகிறேன் என்கிறாயே, இது என்ன கெடுமதி? இவனை நம்பலாமா? படுகுழியிலும் பாலும் கிணற்றிலும் கொண்டு போய் தள்ளி விடுவானே. திரும்பு அப்பா, திரும்பி வா. அப்போது கிறிஸ்தியான், தம்பி இனங்கனே, நீ பயப்படாமல் என்னோடு வா. நான் போகும் இடத்து பாக்கியங்களை பற்றி சொன்னவை கொஞ்சம், இருக்கிறவைகளோ அனந்தம். என் பேச்சை நம்பாவிட்டாலும் இந்த புஸ்தகத்தை வாசித்துப் பார். இதில் காட்டியதெல்லாம் நிஜம் என்பதற்கு அத்தாட்சியாக அவைகளை உண்டு பண்ணினவருடைய இரத்தத்தால் அவை அனைத்தும் முத்திரையிடப்பட்டிருக்கின்றன என்றான். மாமா பிடிவாதரே, என் தீர்மானத்தை கேளும். நான் இந்த நல்ல மனுஷனோடே கூட போகிறேன். என்ன நேரிட்டாலும் நேரிடட்டும், இதே என் கடைசி பேச்சு என்று சொல்லிவிட்டு கிறிஸ்தியானை பார்த்து, என் நேச தோழரே, நாம் நாடும் ஊருக்கு நேர்வழி உமக்கு தெரியுமா என்று கேட்டான். அப்போது கிறிஸ்தியான் சொல்லுகிறான், தம்பி, வழி அறிய நான் பட்ட பாடு கடும் பாடு. சுவிசேஷகன் என்ற மகானுபாவர் ஒருவர் ஒரு நாள் நான் வழியறிய படும் பாடை பார்த்து, நமக்கு முன்னே ஒரு திட்டிவாசல் இருக்கிறதென்றும் அங்கே போய் விசாரித்தால் எல்லாம் அறிந்து கொள்ளுவாய் என்று சொன்னார். அங்கே நாம் இருவரும் போய் கேட்டுக்கொள்ளலாம் வா என்றான். ஆமாம், அங்கே போய் கேட்டுக்கொள்ளலாம், நடவும் ஐயா என்று சொல்லி கிறிஸ்தியானும் இணங்கு நெஞ்சனும் வழிநடந்து போனார்கள். அவ்விருவரும் ஒரே மனமாய் வழிநடக்க துணிந்ததை பிடிவாதன் கண்டு, உன்னை போல நான் புத்தி கெட்டவன் என்று எண்ணாதே, நான் என் தாய் பிள்ளைகளோடு சேர்ந்து கொள்ளப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு திரும்பிவிட்டான். அப்புறம் நான் என் சொப்பனத்தில் பிடிவாதன் திரும்பிய பின்பு கிறிஸ்தியானும் இணங்கு நெஞ்சனும் ஏக மனமாய் வழி நடந்து அந்த பெரும் வனத்தை கடக்கையில் சம்பாஷித்து கொண்டு போகிறதையும் கண்டேன். அவர்கள் பண்ணின சம்பாஷணையாவது, தம்பி இணங்கரே, சுகமா? என்னோடு கூட நீர் கூடிக்கொண்டதற்காக சந்தோஷப்படுகிறேன். பிடிவாதர் இருக்கிறாரே, அவருக்கு வரப்போகிற அழிவின் பயங்கரங்கள் சுத்தமாய் தெரியவில்லை. சரியாய் தெரியுமானால் அவர் நம்மோடு வரமாட்டேன் என்று திரும்பிவிட மாட்டார் என்றான். அது மெய், அது நிஜம். அவருக்கு ஒன்றை குறித்தும் உணர்ச்சி இல்லை. கிறிஸ்தியானே, வாரும், எட்டி நடவும் என்று சொல்லிவிட்டு, ஐயா, நாம் நாடி போகும் இடத்து வாழ்வுகளையெல்லாம் எனக்கு விவரமாய் சொல்லி அதை பெற்றுக்கொள்ளும் வகையையும் காட்டும். இங்கே நம் இருவரை தவிர வேறொருவரும் இல்லையே, சும்மா சொல்லும், ஒன்றையும் மறைத்து வையாதேயும் என்று இணங்கு நெஞ்சன் கேட்டான். நான் என் மனதில் உணர்கிற மகத்துவங்களை நாவால் விவரிக்க கூடுதில்லையே, நான் என்ன செய்வேன்? ஆனாலும் நீ அவைகளை அறிய விரும்புகிறபடியால் அதை பற்றி இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறேன், கேள். உம்முடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் நிஜம் என்று நம்புகிறீரா? நம்ப சந்தேகம் உண்டோ? அவை அனைத்தும் பொய்யுரையாத தேவனால் அருளி செய்யப்பட்டிருக்கின்றன அல்லவா? அப்படியா? சந்தோஷந்தான். அந்த வாழ்வுகளை சொல்லும் ஐயா. நாம் குடியேறும்படியாக முடிவில்லாத ஒரு ராஜ்யம் அங்கே இருக்கிறது. அங்கே வாசம் செய்யும்படியான நித்திய ஜீவனும் நமக்கு கொடுக்கப்படும். ஆஹா, நல்லது. அப்புறம் வேறென்ன? நமக்கு சூட்டும்படி மகிமையின் கிரீடங்களும் அங்கே இருக்கின்றன. நாம் தரித்து கொள்ளும்படி அங்கிகளும் இருக்கின்றன.
அந்த அங்கிகளை தரித்து கொண்டால் நாம் உன்னத வானத்தில் வல்லமையாய் பிரகாசிக்கும் சூரியனுடைய ஜோதிமயமாய் விளங்குவோம். சந்தோஷம், சந்தோஷம். பின்னும் வேறென்ன உண்டு? அங்கே அழுகையும் இராது, துக்கமும் இராது. அந்த நாட்டின் அதிபதி நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைத்து போடுவார். அங்குள்ள நமது கூட்டாளிகளை பற்றியும் சிலவற்றை சொல்லும் ஐயா, நான் கேட்கட்டும். அங்கே நாம் கேரூபீன்கள் சேராபீன்களோடு இருப்போம். நமது கண்ணை பகட்டும் பல ஜீவன்கள் அங்கே உண்டு. மேலும் அவ்விடத்துக்கு நமக்கு முன்னே போய் சேர்ந்த லட்சாதி லட்சமும் கோடானு கோடியுமான ஆத்துமாக்களை நாம் பார்ப்போம். அங்குள்ள எவரும் ஆகாமியர் அல்ல, எல்லாரும் பரிசுத்தமும் நேசமும் உடையவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் உலாவி அவருடைய திருமுக தரிசனம் பெற்று நீடூழி காலம் வாழ்கிறார்கள். எல்லாவற்றையும் சுருக்கச் சொன்னால், பொற்கிரீடங்கள் தரித்திலங்கும் மூப்பரையும் பொற்கிண்ணறங்களை பிடித்திலங்கும் பரிசுத்த கன்னியாஸ்திரிகளையும் நாம் அங்கே காண்போம். அதுவும் அல்லாமல் அந்நாட்டு அதிபதிக்காக நேசாபிமானம் உடையவர்களாய் இருந்ததின் நிமித்தம் கண்டதுண்டமாக்கப்பட்டவர்களையும் அக்கினியில் கொளுத்தப்பட்டவர்களையும் மிருகங்களுக்கு இரையானவர்களையும் சமுத்திரத்தில் அமிழ்த்தப்பட்டவர்களையும் அங்கே பார்ப்போம். அவர்கள் எல்லாரும் அழிவில்லாமையை ஒரு அங்கியை போல தரித்து கொண்டு மகத்துவமாய் விளங்குவார்கள். ஆஹா, என்னென்ன சந்தோஷங்கள் எல்லாம் இருக்கின்றன அப்பா! அதை பற்றி கேட்பதே மனதை பரவசப்படுத்துகிறதே. அனுபவித்தால் என்னமாய் இராது? இதில் நமக்கு பங்கு அகப்படுமா? எவ்விதமாக அப்பங்கை பெற்றுக்கொள்ளலாம்? அந்நாட்டு அதிபதியாகிய கர்த்தர் அதை குறித்து விபரமாய் இந்த புத்தகத்தில் காட்டியிருக்கிறார். அதன் மொத்த கருத்தை திரட்டிச் சொன்னால், நாம் அவை வேண்டும் என்று மெய்யான மனதை காட்டினால் அவை அனைத்தையும் அவர் இலவசமாய் அருளுவாராம். என் நேச தோழரே, எல்லாம் என் மனதை மகிழச் செய்கின்றன. இனி நாம் காலதாமதம் பண்ணாமல் எட்டி நடந்து போவோம், வாரும். அடிநடையை விட்டு துடிநடை நடப்போமாக என்று சொல்லிக்கொண்டு அது முதல் விரைவாய் நடந்து போனார்கள்.